என் அருமை நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தீர்வுகள் பகுதிக்கு சிறப்பான தீர்ப்புகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். உற்சாகமாக இருக்கிறது. நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலே ஒரே அரட்டை தான், கேலி தான். மகிழ்ச்சியினுடைய உச்சம் என்று சொன்னால் நண்பர்களோடு செலவழிக்கிற அந்த அருமையான கணங்கள். அதுவும் நல்ல புரிந்துணர்வு கொண்ட நண்பர்கள் ஒன்று சேருகிற பொழுது, இன்னும் சொல்ல போனால் நெடுநாளைய நண்பர்கள் ஒன்று சேருகிற பொழுது, இன்னும் ஒருபடி மேலே சொன்னால் பள்ளிக்கால நண்பர்கள் ஒன்றாக சந்திக்கிற பொழுது, அலுமினி என்ற பெயராலே, அதே போல கல்லூரியிலே படித்த பழைய நண்பர்களெல்லாம் ஒன்று சேருகிற பொழுது, அந்த கேலிக்கும் கும்மாளத்திற்கும் சிரிப்பிற்கும் கேட்கவே வேண்டாம், ஒரு எல்லையே இல்லை. காலையில் ஒன்று கூடி மாலையில் பிரிகிற வரைக்கும் அல்லது பயணம் போகிற அத்துணை நாட்களும் அப்படி ஒரு மகிழ்ச்சி, அப்படி ஒரு இன்பம், அப்படி ஒரு மன நிறைவு. ஆனால் சில நேரங்களிலே உரிமையோடு பேசுகிறோம் என்ற அடிப்படையிலே பலரை வைத்து கொண்டு ஒரு நண்பரை இன்னொரு நண்பர் கேலி செய்கிற பொழுது, அதிலும் சென்சிட்டிவ் ஏரியாஸ் என்று சொல்வார்களே, அப்படி சில உணர்ச்சி பூர்வமான நிலைகளிலே இருக்கிறவர்களை ஒரு தொடுகிற பொழுது அது சில நேரங்களிலே வம்பாகி விடுகிறது. கேலியே பெரிய விவகாரமாக ஆகிவிடுகிறது. இப்படி ஒரு பயணத்திற்கு பிறகு ஒரு நண்பர் எனக்கு தெரிந்த இன்னொரு நண்பரை பற்றி மிகவும் மனக்குறைப்பட்டு கொண்டார். அத்துணை பேரையும் வைத்து கொண்டு இந்த மாதிரி ஒரு சொல்லிவிட்டான், ரொம்ப வேதனையாகிவிட்டது என்று. நீ அவனிடத்திலே கேள், ஏன் அப்படி சொன்னான் என்றெல்லாம் கேட்க சொன்னார். அது முறையிலே விட்டுவிடு, இதெல்லாம் நண்பர்கள் மத்தியிலே இது சகஜமான விஷயம் என்று சொன்னேன். அவர் அடங்கவில்லை. சரி என்று அவரிடத்திலே உரியவரிடத்திலே ரொம்ப மென்மையாகத்தான் சொன்னேன். ஆனால் அவர் ரொம்ப அவரே அதிர்ந்து போனார். நான் அந்த அர்த்தத்திலே சொல்லவில்லையே, கேலி செய்ய வேண்டும் என்பது நோக்கமில்லையே, எல்லோரும் தமாஷாகத்தானே பேசி கொண்டிருந்தோம், அதையா அது பெரிய அவன் சீரியஸாக எடுத்து கொண்டு விட்டான், அவன் கோவப்படுற அளவுக்கு நான் என்ன செய்தேன், அப்படியெல்லாம் சொல்லவில்லையே, நான் வேண்டுமானால் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னார். அதில் மையப்படுத்த வேண்டிய விஷயம் அல்லது சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், சில நேரங்களிலே சில மனிதர்கள் சில கேலிகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. நாம் கேலியாக நினைக்கிற விஷயங்கள் அவர்களை மிகவும் கோபப்படுத்துகின்றன. அளவு கிடந்த கோபம் கொள்ளுகிறார்கள் அல்லது வெளிப்படுத்த முடியாமல் அதிலே காயமடைகிறார்கள். சில நேரங்களிலே தொட்டால் பற்றி கொள்ளுகிற அளவிற்கு சில மனநிலையோடு அவர்கள் வருகிறார்கள். அந்த பயணத்திற்கே கூட, அந்த சந்திப்பிற்கே கூட ஏற்கனவே இருந்த தாக்கங்களுடைய ஒரு குவியலாக அவர்கள் வருகிற பொழுது மற்றவருடைய கேலிகளை அவர்களால் ரசிக்க முடிவதில்லை, அவர்களால் காயப்படத்தான் முடிகிறது. எனவே எவர் ஒருவரையும் நாம் கேலி செய்யும் முன்போ அல்லது சகஜமாக பேசும் முன்போ அல்லது கிண்டலாக நக்கலாக பேசுகிறோம் என்று சொல்லுகிறோமே, அந்த ரகத்தை நாம் அதிலே அந்த களத்தில் இறங்குவதற்கு முன்பாக கொஞ்சம் நாடி பிடித்து பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வளவு நண்பர்களும் சந்தோஷமாக இருக்கிற பொழுது அவர் மட்டும் ஏதோ ஒரு மூடியாக இருக்கிறாரே, ஒரு மாதிரியான ஒரு மனோபாவத்தோடு இருக்கிறாரே, அவரை இன்றைக்கு நாம் தொடக்கூடாது, என்னவென்று தெரிந்து கொண்டு விட்டு அப்புறமாட்டி பேசலாம் என்பதைப் போல முடிவுக்கு வந்தால் அது நல்லது. ஒரே விதமான கேலி சில நேரங்களில் சிரிப்பலைகளையும் சில நேரங்களில் கோப அலைகளையும் உண்டாக்கி விடுகின்றன. நண்பர்கள் நிரந்தரமாக பிரிந்து விடுவதற்கு கூட இவை வழிவகுத்து விடுகின்றன என்பதனாலே இந்த நண்பர்கள் கேலியை கூட நாம் மிக கவனமாக கையாள வேண்டியிருக்கிறது. இந்த மாதிரியான கேலிகளை பல காலம் மறக்காமல், அந்த யானையை பற்றி சொல்லுகிற பொழுது கரம் கட்டுவது என்று சொல்வார்கள், அப்படி நெஞ்சிலே அவ்வளவு நாள் வைத்திருக்கும் என்று சொல்வார்கள். இதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறதா என்றால் தெரியவில்லை. ஆனால் நினைவாற்றல் என்கிற அடிப்படையில் வைத்து பார்த்தால் ஒருவேளை அது எத்தகைய மனிதர்களையும் எத்தகைய செயல்களையும் நீண்ட நாள் நினைவிலே கொள்ளும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இந்த யானை கரம் கட்டுவதைப் போல மனதிலே வைத்து கொண்டு காயப்பட்டு கொண்டு ஒரு உறவையே கெடுத்து கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள்.
எது நகைச்சுவை எது காரச்சுவை என்றே தெரியாமல் சில பேர் கேலி செய்கிறோம், சிரிக்க வைக்கிறோம் மற்றவர்களை என்கிற பெயராலே ரொம்பவும் பேசி விடுகிறார்கள். நானெல்லாம் எனக்கு தெரிந்து எவ்வளவு பழைய நண்பர் சந்திப்பிலேயும் நான் யாரையுமே காயப்படுத்தியதாக எனக்கு தெரியவில்லை. நானும் நகைச்சுவை ரசிப்பவன் தான், நானும் நகைச்சுவை உதிர்ப்பவன் தான். ஆனால் அதற்காக யாரும் காயப்பட்டு விடக்கூடாது என்பதிலே நான் குறிப்பாக இருப்பேன். எனவே முடிந்த அளவிற்கு இந்த நண்பர்களுடைய சந்திப்பிலே அல்லது வேறு எந்த சூழ்நிலையிலேயும் கூட கேலி என்ற பெயராலே, நகைச்சுவை என்ற பெயராலே யாரையும் கோபப்படுத்தி விடக்கூடாது என்பதிலே நாம் மிக குறிப்பாக இருக்கலாம். சரி, இப்படிப்பட்ட விஷயங்களிலே நாம் கவனமாக இருப்பது எப்படி என்று சொன்னால், ஒரு லக்ஷ்மணக்கோடு என்று சொல்வார்கள். தன்னுடைய அண்ணியை காப்பாற்றுவதற்காக லக்ஷ்மணன் அம்பால் ஒரு கோடு போட்டான் என்றும் அதை தாண்டி சீதை வரக்கூடாது என்றெல்லாம் நம்முடைய புராணங்கள், நம்முடைய திரைப்படங்களிலே பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். அப்படி நாம் ஒரு லக்ஷ்மண கோடை வரையறுத்து கொண்டால் அதை தாண்டி போகக்கூடாது, எந்த விதத்திலும் எந்த ஒரு நகைச்சுவையும் யாருடைய காயத்திலும் புறப்பட்டு விடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடாது என்பதிலே நாம் அக்கறையோடு இருந்தால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழாது. ஏனென்று சொன்னால், நாட்பட்ட நட்பு என்பது ஒரு மிக மிக அரிய சொத்து. அந்த சொத்தை ஏதோ ஒரு அற்ப நகைச்சுவைக்காக, கேலிக்காக இழந்து விடுவது என்பது ஒரு முறையல்ல. யாரையும் காயப்படுத்துவது நம்முடைய நோக்கம் அல்ல. நம்மையும் அறியாமல் பழைய நண்பர்களுடைய சந்திப்பிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிற பொழுது அது தனிப்பட்ட முறையிலே பலரை ரொம்பவும் ஒரு உள்ளார்ந்த காயங்களை உண்டாக்கி விடுகிறது என்று பார்க்கிறோம். இதெல்லாம் கவனத்திலே கொண்டு ஒரு முறை நாங்கள் எல்லாம் பழைய நண்பர்கள் ஒரு பெரிய உல்லாச சுற்றுலா போன பொழுது நான் எல்லோரையும் வைத்து ஏதோ ஒரு கூட்டத்திலே பேசுவதைப் போல நான் பேசினேன். என்ன சொன்னேன் என்று சொன்னால், கேலி என்ற பெயராலே யாரும் தனிப்பட்ட தாக்குதல்களை நிகழ்த்தாதீர்கள். அப்படி நிகழ்த்தினாலும் நட்பினுடைய உரிமையினுடைய அடிப்படையிலே தயவு செய்து அதை நல்ல துணியிலே எடுத்துக்கொள்ளுங்கள். எனவே இதையெல்லாம் ஒரு சீரியஸான விஷயமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று இருதரப்பாருக்கும் நியாயப்படுத்துகிற வகையிலே நான் சொன்னேன். அது அந்த குறிப்பு அந்த பயணம் முழுக்க மிக உதவியாக இருந்தது. பலர் தங்களுக்குள்ளே லக்ஷ்மண கோடு போட்டு கொண்டார்கள். ஆனால் இதை கூட ஒரு நண்பர் என்னை ஒரு குறையாக சொன்னார். ஒரு சந்தோஷமாக எல்லோரும் பேசுகிற விஷயத்திற்கு நீ ஏதோ பெரிய கனமான அர்த்தத்தை கொடுத்து விட்டதுனாலே இது ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை நீ உருவாக்கி விட்டாய், எல்லோருடைய சந்தோஷத்தை நீ கெடுத்து விட்டாய் என்பதை போல ஒரு மனக்குறையாக சொன்னார். ஆனால் நான் சொல்ல வருவதெல்லாம் நட்புடைய வட்டத்திலே மட்டுமல்ல, நம்முடைய உறவினர் வட்டத்திலேயும் ஒரு திருமணங்களிலே எல்லோரும் அமர்ந்து திருமணத்திற்கு முன்பாக திருமணத்திற்கு பின்பாக எல்லோரும் அமர்ந்து கூடி பேசி கொண்டிருக்கையிலே அன்றைய நிகழ்வுகளை பற்றி ஒரு அலசுகையிலே ஒரு விமர்சனங்கள் எழுகிற பொழுது யாரும் காயப்படுத்தி விடாத விமர்சனங்களையும் காயப்படுத்தி விடாத நகைச்சுவைகளையும் கேலிகளையும் உதிர்க்க வேண்டும் என்பதிலே நாம் மிக குறிப்பாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், நம்முடைய கோணம் வேறு, அதை வாங்கிக் கொள்ளுகளுடைய மனோபாவம் வேறாக இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளாமல் பல பேர் நகைச்சுவை என்ற பெயராலே கண்டதையும் பேசி, ஒரு அளவில்லாமல் பேசி, வரையறை இல்லாமல் பேசி காயப்படுத்தி விடுகிறார்கள். இது ஒரு நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். எந்த ஒரு கேலியும் கேலியினுடைய அளவிலே சிரித்து மகிழக்கூடிய கேலியாக இருக்க வேண்டுமே தவிர, அது ஒரு சீரியஸான விஷயமாக, ஒரு கோபத்தினுடைய விளைவாக அது போய் அமர்ந்து விடக்கூடாது என்பதிலே நாம் ஒரு எல்லை காக்க வேண்டும். எனவே எந்த ஒரு பெரிய சந்திப்பு என்றாலும் அவர்களுடைய மனநிலை என்ன, அவருடைய எதிர்பார்ப்புகள் என்ன, நமக்கு என்ன, நம்முடைய நிலை என்ன என்பதையெல்லாம் ஒரு தராசு தட்டிலே வைத்து அதற்கு பிறகுதான் வார்த்தையை விட வேண்டும். ஏதோ ஜோக்கடிக்கிறேன் பேர் வழி என்றும், மற்றவர்களெல்லாம் எல்லா கலகலப்பை உண்டாக்குகிறேன் பேர் வழி என்றும், அது யாருடைய காயத்தினுடைய விளைவாக அந்த நகைச்சுவை வர வேண்டும் என்கிற அவசியமில்லை. எனவே எந்த நேரத்திலே எந்த மனிதர்கள் எதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள், அதனுடைய ஒரு அழுத்தம் என்ன, ஆழம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் நாம் பாடி ஏதோ கொட்டினோம், அந்த நேரத்திலே மகிழ்ந்தோம் என்று சொன்னால் அது நிரந்தரமான பிரிவுகளுக்கு கூட காரணமாக ஆகிவிடுகிறது. ஒரு நட்பை உருவாக்குவதற்கு அவ்வளவு சிரமப்படுகிறோம், அதை வலுப்படுத்துவதற்கு அவ்வளவு முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கின்றன. அந்த அன்பை தெரிவிப்பதற்கும் இந்த நட்பை
ஒரு கட்டுக்கட்டாக வளர்த்து கொண்டே போவதற்கும் அவ்வளவு மெனக்கட வேண்டி இருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன நகைச்சுவையிலே, ஒரு சின்ன கேலியிலே அது அந்த தவறு நடந்துவிடக்கூடாது. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இது நட்புக்காக மட்டுமல்ல, உறவுக்குள்ளேயும் ஏன் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலேயும் கூட ஒரு நகைச்சுவை உதிர்க்கிறோம் என்கிற பேரிலே நாம் யாரையும் காயப்படுத்தி விடக்கூடாது என்கிற வரையறையை நாம் வகுத்து கொள்ளாவிட்டால் நாம் ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் நிரந்தரமான காயங்களாகி காலம் காலமாக அதை மேற்கோள் காட்டுகிற அளவிற்கு நிலைமை மோசமாக ஆகிவிட வாய்ப்பு இருக்கிறது. எனவே எல்லா வகையிலும் எந்த ஒரு கேலியும் எந்த ஒரு நகைச்சுவையும் பொது ஊடகத்திலே கூட பார்க்கிறோம். எந்த ஒரு தரப்பாரையும் நாம் காயப்படுத்தி விடக்கூடாது என்பதிலே நாம் குறிப்பாக இருக்க வேண்டும். ஏதோ பேசுகிறோம் பேர் வழி என்ற பெயராலே நாம் இஷ்டத்திற்கு எதையாவது சொல்லி அது ஒரு தரப்பாரை, ஒரு பெரிய இனத்தாரை, ஒரு பெரிய சமூகத்தாரை காயப்படுத்தி விட வாய்ப்பு இருக்கிறது. எனவே எல்லை வகுத்து கொண்டுதான் நகைச்சுவை, எல்லை வகுத்து கொண்டுதான் கேலி. மற்றவருடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது, என்ன மனநிலை இருக்கிறார்கள் என்பதை அடிப்படையிலே தான் ஒரு கேலி உருவாக்கப்பட வேண்டும், ஒரு நகைச்சுவை சொல்லப்பட வேண்டும். இந்த வரையறை வகுத்து கொண்டால் எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு உறவும் பாதிக்கப்படாமல் இருக்கும், யாரையும் நாம் காயப்படுத்தாமல் இருப்போம், அந்த இடத்திலே கோபத்திற்கு இடமில்லாமல் போய்விடும். எனவே இதை கவனத்திலே கொண்டு நம்முடைய கேலியும் கிண்டலும் நகைச்சுவையும் நையாண்டியும் அமையட்டும். அதுதான் லக்ஷ்மண கோடாக இருக்க முடியும். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.